Classification of insects. Yeah. So classification of insects. First entomology la நம்ம பார்த்தது classification of insects. Entomology na என்ன? Study about insects is called entomology. So insects எல்லாம் எந்த ஃபைலுக்கு கீழ வருது? Arthropoda அப்படிங்கிற ஃபைலுக்கு கீழ வருது. So segmented body, jointed legs, they are called arthropods. So the arthropods la நம்ம insects பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? So அது coming under the class insecta. So இந்த insectaல 29 orders are there. இது வரைக்கும் நம்ம சிலபஸ் படி நம்ம பார்க்கறதுல 29 ஆர்டர்ஸ். இந்த 29 ஆர்டர்ஸும் ஏன் அந்த 29 ஆர்டர்ஸை மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த 29 ஆர்டர்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் ப்ரெசென்ட் நம்ம சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் அதோடைய ஆர்டர்ஸு அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ரொம்ப காமனான இன்செக்ட்ஸ் எதெல்லாம், எந்தெந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், எந்தெந்த இன்செக்ட்ஸ்லாம் நான் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது கூட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ் எப்படி வந்து ஒரு இன்செக்ட்ஸை கிளாசிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டபோலா, ஏ மெட்டபோலா அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று ஏ மெட்டபோலா, இன்னொன்று மெட்டபோலா. ஸோ மெட்டபோலா அப்படின்னா என்ன, ஏ மெட்டபோலா அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ மெட்டபோலானா ஏ மீன்ஸ் ஆப்சன்ட், மெட்டபோலா மீன்ஸ் wings. So absence of wings. It is otherwise called aterygota. Terygota na wings. A means absence. Okay va? So adukku அடுத்தது நம்ம பார்க்கிறது மெட்டபோலா. மெட்டபோலா na presence of wings. So the A மெட்டபோலா இதுல மெட்டபோலா மட்டும் A மெட்டபோலா மட்டும் 4 ஆர்டர்ஸ் வரும். எதெல்லாம் அப்படின்னா தைசமியூரா, புரோட்டோரா, கொலம்போலா. ஸோ இதெல்லாம் வந்து எங்க வந்துருது? லிட்டோரா. இதெல்லாம் வந்து எங்க வந்துருது? ஏ மெட்டபோலா அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வந்துருது. ஏன் ஏ மெட்டபோலாங்கிற ஆர்டருக்கு கீழே வந்தது? ஆப்சன்ஸ் ஆஃப் wings. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஏடெரிகோட்டா. ஸோ இந்த 4 இன்செக்ட்ஸ் ரொம்ப காமனான இன்செக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தைசன்யூரா அப்படின்னு எடுத்துப்போம். தைசன்யூராக்கு எக்ஸாம்பிள் வந்து சில்வர் ஃபிஷ். ஸோ சில்வர் ஃபிஷ் நம்மளுடைய புக்ஸ்ல இன்னும் நம்மளுடைய பில்டிங்ஸ்ல கூட நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அதை ஒவ்வொரு ஆர்டரை பற்றியும் ஒவ்வொரு ஆர்டருடைய அதோடைய கிளாசிஃபிகேஷன், அதோடைய டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் அதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம போகிறோம். எதுனா மெட்டபோலா. ஸோ மெட்டபோலாவில் தட் இஸ் டெரிகோட்டாவில் எண்டோடெரிகோட்டா, எக்ஸோடெரிகோட்டா அப்படின்னு இருக்கு. எண்டோடெரிகோட்டா, எக்ஸோடெரிகோட்டா. எண்டோ மீன்ஸ் வாட்? The wings developed from the internal region of the nymphal stage. Wings develop ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து எண்டோடெரிகோட்டா. எக்ஸோடெரிகோட்டா external region of the bodyல இருந்து wings வந்து develop ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸோடெரிகோட்டா. ஸோ இங்க பாருங்க ஓடோனேட்டா, லெக்கோப்டிரா, டெர்மோப்டிரா. ஸோ இதுல நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். ஹெமி மெட்டபோலா, ஹோலோ மெட்டபோலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டபோலாவை ஹெமி மெட்டபோலா, ஹோலோ மெட்டபோலா. ஹெமினா என்ன? ஹெமினா என்ன? பார்ஷியல். ஸோ பார்ஷியல் டெவலப்மெண்ட், அதாவது அதோடைய பியூப்பல் ஸ்டேஜ், அந்த நிம்ஃபல் ஸ்டேஜ் இது பண்ணும்போதே வந்து விங்ஸ் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோலோ மெட்டபோலஸ் டெவலப்மெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளைஸ் தான் ஹோலோ மெட்டபோலஸ் டைப் ஆஃப் மெட்டமார்போசிஸ். அதுல என்ன எந்த டைப் ஆஃப் மெட்டமார்போசிஸ் இருக்குது? ஹோலோ மெட்டபோலஸ் டைப் ஆஃப் மெட்டமார்போசிஸ். ஸோ இங்க பாருங்க இதுல போட்டிருக்கா இன்செக்டா. இன்செக்டா வந்து என்னெல்லாம் போட்டிருக்கு? டெரிகோட்டா. ஸோ டெரிகோட்டா அண்ட் ஏடெரிகோட்டா அண்ட் டெரிகோட்டா. அதுல வந்து இந்த பாருங்க எண்டோடெரிகோட்டா. எண்டோடெரிகோட்டாக்கு கீழே மெக்கோபோடியா அண்ட் அனதர் சப்டிவிஷன் அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இதுல எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம தைசன்யூரா அப்படின்னு எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் மெட்டபோலால ஏ மெட்டபோலால தைசன்யூராவை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த தைசன்யூரா கம்மிங் அண்டர் ஆர்த்ரோபோடா கிளாஸ் இன்செக்டா. அதுக்கு கீழே என்னது? தைசன்யூராவுடைய எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? 3 long tail filaments. அதோடைய ஐடென்டிஃபிகேஷனை எப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அதோடைய டெயில் ஃபிலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விங்ஸ் இருக்காது,
இன்செக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்செக்டை 3 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணுவோம். ஹெட், thorax and abdomen. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட் ரீஜனில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு ஆர்டரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எத்தனை ரீஜனாக அது வந்து பிரியுது அப்படிங்கிறத சொல்லணும். ஹெட், thorax, abdomen. இதை மறக்கவே கூடாது. நீங்கள் எபிகல்ச்சர் படிக்கும்போது கூட படிச்சிருந்துருக்கீங்க, நான் சொல்லியிருந்திருப்பேன். ஹெட், thorax, abdomen. ஹெட்டில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும்? eyes, mouth parts. So mouth parts there are different types of mouth parts are present. So the என்னென்ன types of mouth parts? Sucking type of mouth parts, chewing type of mouth parts, lapping type of mouth parts, siphoning type of mouth parts. அப்படினு piercing type of mouth parts. அப்படி நிறைய types of mouth parts இருக்கு. So இந்த mouth parts ஒவ்வொரு யூசேஜ்க்கும் டிஃபர் ஆகும். ஓகேவா? சரிங்க. அடுத்தது ஆண்டனி. ஆண்டனி இஸ் a sense organ. என்னவா இருக்கு இங்க ஆண்டனி? சென்ஸ் ஆர்கன். அடுத்தது வேற என்ன உண்டு? ஐஸ். இந்த ஐஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஐ, காம்பவுண்ட் ஐ, ஆசிலேட் பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த இன்செக்ட்டுக்கு ஆசிலேட் பிரசன்ட் ஆயிருக்கு, காம்பவுண்ட் ஐயா, ப்ரொட்ரூடட் ஐஸா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஸோ ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் நம்ம இன்டெப்த்தாக படிக்கும்போது அதில் அடுத்தது அடுத்த பார்ட் என்னது? thoracic region. So thoracic regionல என்னெல்லாம் present ஆயிருக்கும்? thoracic regionல என்னெல்லாம் present ஆயிருக்கும்? 2 pairs of wings, 3 pairs of legs. 2 pairs of wings and 3 pairs of legs. So wings வந்து well developed wings இருக்கா, holometabolous type ஆ, hemimetabolous type ஆ, without wings அப்படின்னா அது ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் விங்ஸ். செகண்ட் என்னது? செகண்ட் என்ன இருக்கு? thoraxல. thoraxல இன்னொரு பார்ட் என்னப்பா? ஒன்னு விங்ஸ், இன்னொன்னு லெக்ஸ். எத்தனை pairs of legs இருக்கு? 3 pairs of legs இருக்கு. ஸோ லெக்ஸுக்கு எக்ஸாம்பிளா நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. காக்ஸா, ஜூகண்டர், ஃபீமர், டிபியா, கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஒரு லெக்ல. அடுத்த பார்ட் தான் அப்டோமன். ஸோ இந்த அப்டோமன்ல தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்ன இருக்கும் அப்டோமன்ல? ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்டர்னலா பார்க்கும்போது அப்டோமினல் செக்மெண்ட்ஸ் இருக்கு. அப்டோமினல் செக்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தைசன்யூராக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஏன் தைசன்யூராவையே திரும்ப சொன்னா அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க போற ஆர்டர். அந்த தைசன்யூராக்கு அதோடைய செக்மெண்ட்ஸை வச்சு தான் எத்தனை செக்மெண்ட்ஸ் 11 செக்மெண்ட்ஸ் இருந்தால் தான் அது தைசன்யூரா. நீங்க அதே மாதிரி இன்னொரு இன்செக்டை கூட பார்க்கலாம். ஸோ இது கூட நீங்கள் என்ன செய்வீங்க? இது தைசன்யூரான்னு நீங்கள் உங்களுக்கு தோணும். பார்க்கும்போது ரிசம்பிளன்ஸில் ஒரு ரெண்டும் சேமாக இருக்கும், ஆனால் அது தைசன்யூரா கிடையாது. அது என்னது? செக்மெண்ட்ஸை வச்சும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்செக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்கும். 11 செக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது தைசன்யூரா. ஓகேவா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் சர்ஸை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எக் லேயிங்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக ஒரு மார்ஃபலாஜிக்கலாக நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்செக்ட் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஹெட், thorax, abdomen இந்த ரீஜனில் என்னென்னலாம் இருக்கும் இப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் அபவுட் இன்செக்ட்ஸ். இந்த இன்செக்ட்ஸை பற்றி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ என்டமாலஜினா என்னென்னு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த பார்ட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் லெவலில் போகும்போது ஃபர்ஸ்ட்டு மெட்டபோலா என்ன, ஏ மெட்டபோலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏ மெட்டபோலாவில் 4 ஆர்டர் தான் சொல்லியிருக்கேன். மெட்டபோலாவில் மீதி இருக்கிற 25 ஆர்டர்ஸும் இங்கே தான் வந்துடுது, மெட்டபோலாவில் வந்துடுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 9 ஆர்டர்ஸ் ஹெமி மெட்டபோலாவில் வரும். அதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் ஹோலோ. Okay.